நீங்க காவல் நிலையத்துல ஒரு புகார் குடுத்தீங்கன்னா, அந்த புகார் பெறப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க குடுத்த புகாரின் அடிப்படையில காவல் நிலையத்துல உங்களுக்கு அந்த புகார் பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர்ன்னு ஒண்ணு குடுப்பாங்க. அந்த சிஎஸ்ஆர் என்பது என்னன்னா, கம்யூனிட்டி சர்வீஸ் ரெக்கார்ட். இது எதுக்குன்னா, இது ஒரு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட். நீங்க குடுத்த புகார் பெறப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட் கம்பல்சரி குடுக்கணும். சமீபத்துல சென்னை அண்ணா நகர் K4 காவல் நிலையத்துல ஒரு புகார் நாங்க குடுத்து, அதன் அடிப்படையில எஃப்ஐஆர் ஏன் பதிவு பண்ணல அப்படின்னு நாங்க கேட்கும் பொழுது, அப்பொழுது அங்க உள்ள ஒரு உதவி காவல் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, இப்போலாம் நாங்க சிஎஸ்ஆர் குடுக்கணும்னாவே நாங்க அடிஷனல் கமிஷனர் லெவலுக்கு பர்மிஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா, அந்த மாரி எந்த விதமான சட்டமும் சொல்லல. ஒரு புகார் குடுத்தோம் அப்படின்னா, அந்த புகாரின் அடிப்படையில இம்மீடியட்டா அவங்க சிஎஸ்ஆர் குடுக்கணும். ஆகையால பொதுமக்களாகிய நீங்க காவல் நிலையத்துல ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் குடுத்தீங்கன்னா, கம்பல்சரி சிஎஸ்ஆர் கேட்டு வாங்குங்க. ஏன் சிஎஸ்ஆர் முக்கியம் அப்படின்னா, அதன் அடிப்படையில தான் காவலர்கள் விசாரிச்சு இந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் போடலாமா வேண்டாமான்னு அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஒருவேள சீரியஸ் அஃபென்சஸ் ஏதாவது இருந்தா, அதுக்கு சிஎஸ்ஆர் முக்கியம் கிடையாது. டைரக்ட்டாவே எஃப்ஐஆர் போடுவாங்க.